அது என் கட்சி பிரச்சனை. அது தம்பி, சர்வாதிகாரம் இல்லாது எந்த ஒரு செயலையும் சரி செய்ய முடியாது. நீங்களும் தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். நம்ம கட்சினா அதை பேச வேண்டியதில்லை தம்பி. இங்க பாருங்க தம்பி, சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையா இருக்குது. இது நான் இல்லை, உலகம் முழுமைக்கு இருக்கிறது. ஏன்னா எங்க ஐயா இறையன்பு எழுதின புத்தகங்களை படிங்க. ஒரு சர்வாதிகாரி, ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு சர்வாதிகார கட்டட்டா எங்க தாத்தா காமராஜ், நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் எல்லாரும் அன்பான சர்வாதிகாரியா தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆசிரியர் படிக்காத மாணவர்களுக்கு பாடம் மனசுலேயே இல்லைன்னா 10 முறை இது வீட்டு பாடமா எழுதிட்டு வான்னு சொல்றது மாணவன் பார்வையில சர்வாதிகாரமா தெரியும். ஆனால் ஆசிரியர் பார்வையில் அது மாணவனின் நலனா தெரியும். இப்போ எது முக்கியம்ன்றீங்க? ஒரு குழந்தை சாக கிடக்கு, என் கையில் அதை காப்பாற்றுற ஊசி மருந்து இருக்கு. போட்டா குழந்தைக்கு வலிக்கும், போட்டா தான் குழந்தை பொழைக்கும். வலியை பொருள்படுத்தி நான் போடாமல் போட்டா இல்லை வலியை பொருள்படுத்தாமல் போட்டு காப்பாற்றட்டா? இப்போ என்ன செய்யணும்? கட்சினா அப்படி கிடையாது தம்பி, கட்சினா அப்படி கிடையாது. ஒரு விதி இருக்கு, ஒரு முறை இருக்கு. எந்த ஒரு இயக்கத்தின் இயங்கியலுக்கும் ஒழுங்கியல்னு ஒன்று இருக்கு. அது கட்டுப்பட்டு இருந்தா தான். அதுக்குள்ள போயிட்டு நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்னா கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும். ஏன்னா இது வெகு தூர பயணம். அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ, நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போய் இருந்துக்க, போய் ஒன்று யாரு வேணான்னு. அவருக்கு உரிமை கிடையாது தம்பி, அப்படி யாரும் உரிமை கிடையாது. இது கட்சி பிரச்சனை, மக்கள் பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருந்தேன், நீங்க கேவலமான ஒரு பிரச்சனை பேசிக்கிறீங்க. இது ரொம்ப சாதாரண தம்பி. இது ஏன் பிரச்சனை? உங்க பிரச்சனையா? இது நாட்டு பிரச்சனையா? நாட்டு பிரச்சனையா? இது மக்களுக்கு பிரச்சனையா? அது சொல்லிட்டு இருக்கட்டும் தம்பி, சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். உங்களுக்கு கொடுத்துட்டாருல, வேணா போடுங்க. நான் என்ன பேசுகிறேன், நீங்க பேசுறீங்க. அதனால விலைவாசி ஏறிடுச்சு, அதனாலதான் இந்த மக்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்படியே தான் இருக்கா? பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சா? இல்ல அதை விடுங்க, அதை விடுங்க. பலகட்ட போராட்டம் நம்ம நாம் தமிழர் கட்சி நடத்தி. ஆனா இப்போ மாஞ்சோலி மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இலவச வீட்டுமனை பட்டாக்கள் சில பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா அது அவங்க போய் பார்க்கும்போது அது அவங்க பேர்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு வருது. இது சம்பந்தமா பல அரசியல் கட்சிகிட்ட கேட்கும் போது அதுக்கு உரிய பதில் இல்லை. ஆனா இது சம்பந்தமா உங்களுக்கு தகவல் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க எப்படி மூவ் பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சேர்த்தான் போராடுவேன். நீங்க முதல்ல மக்களை வெளியேற்றணுங்கிறதுக்கு அவசரமா காசு கொடுக்கறது, உங்களுக்கு கீழே போங்க இந்த பட்டா இருக்கு அது இருக்குன்னு வெளியேறிட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பிடிமானம் இருக்கும், எனக்கு அதை கேட்கறதுக்கு உரிமை இருக்கும். அதை விட்டு வெளியேறிட்டா அப்புறம் முடிஞ்சு போச்சு தானே. அப்புறம் நான் வெளியேறிட்டா அந்த பட்டா வேற ஆள் பேர்ல இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட போய் எந்த அதிகாரிட்டு போய் பேச முடியும்? அது அவ்வளவுதான் பாத்துக்குமான்னு போயிடும். அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க யாரு அதுதான் சொல்றேன். வெளியேறதுக்கு தான் பாப்பாங்க. எதையாவது சொல்லி வெளியேற்றிட்டாங்கன்னா கஷ்டம். இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குன்னு சேர்த்து தான் நாங்க போராடணும். நீங்க போலியா ஒரு ஆவணத்தை காட்டி ஒரு பட்டாவை காட்டி மக்களை வெளியேற்ற கூடாதுன்னு தான் நம்ம சேர்த்தான் போராடணும். 6 மாசமா அது செஞ்சிருக்கோம். தம்பிகள் போய் பார்த்துருக்காங்க, செஞ்சிருக்கோம். இப்ப மேல ஏறி போக முடியாது, அவ்வளவு இது. இப்ப என்னையவே பாருங்க, இப்ப 3 நாளா நான் இங்கிருந்து அவங்கள போய் சந்திக்க முயற்சி பண்றேன். பலமுறை வருவேன், வரும்போதெல்லாம் கேட்பேன், அனுமதி மறுக்கப்படுது. அதனாலதான் இப்ப வலுக்கட்டாயமா அவங்க கீழே இறங்கி வர வைக்க நிலைமை வந்துருச்சு. இப்ப நமக்கு உண்மை நிலவரம் நமக்கு தெரிய வரும்போது சும்மா வெறும் தாளில் மனுவா வாங்கி என்ன பண்ண முடியும்? அவங்களே நேரடியாக கேட்டால் தானே என்ன நடக்குதுன்னு தெரியும். அவங்க கடைசி கோரிக்கை, நீ சுற்றுலா தலம் வச்சுக்க, என்ன வேணாலும் வச்சுக்க இடத்த. எங்களுக்கு ஒரு ஓரத்தில் ஒரு இடத்த கொடுத்துரும், நாங்கள் அங்கே வீடு கட்டி வாழ்ந்துக்கிறோம். இருந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு தோட்ட தொழிலை பண்ணி ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயோ ஏதோ விளை வச்சு பொழைச்சிக்கிறோம். அல்லது நீங்கள் சுற்றுலா தலை வச்சா அதை வட்டி ஒரு சாப்பாட்டு கடை அல்லது ஒரு கடையை வச்சு ஏதோ ஒரு வண்டி வாகனத்தை வச்சு ஓட்டி கூட பொழைச்சிக்கணும். அவங்களுக்கு அங்கே வாழ்விடமும் வாழ்வாதாரமும் தேவைப்படுது, அவ்வளோதான். அது செய்வோம், அது சொல்லிட்டு செய்யறது இல்ல, உதவி அது செய்வோம். தினம்தான் போராடிட்டு இருக்கோம். நேற்று கூட கன்னியாகுமரியில் அது குறித்து தான் பேசியிருக்கோம், போராடுறோம். போராட்டங்களுக்கு இந்த அதிகாரம் மதிப்பளிக்குதான்னு பாருங்க. நீங்க என்னை கேள்வி கேட்குறீங்க, ஆனா அந்த வென்று போறவங்கள்ட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை. அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாம இந்த கனிம வளம் கொள்ளை போகுதா பாருங்க. எந்த மாநிலத்துக்கு போகுது? கேரளாவுக்கு. கேரளாவில இருந்து இங்க என்ன வருது? கழிவு.
அப்ப கேரளாவின் குப்பை மேடு என்னுடைய மாநிலம், என்னுடைய வளங்களை கொள்ளையடிக்க அவங்களுக்கு கொள்ளை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு மாநிலம். இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை கேட்டா நல்ல ஆட்சிங்கிறீங்க. உங்களுக்கு தெரியாம அந்த குப்பை இங்க வருதா? உங்களுக்கு தெரியாம என்னுடைய வளங்கள் அங்க போகுதா? அது எப்படி? அந்த ஊர்ல மலை இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல மணல் இருக்கா இல்லையா? ஏன் அவங்க வெட்டுறதில்ல? ஏன் அவங்க வெட்டுறதில்ல? அப்புறம் அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இது உங்க நிலம் இல்லை, இது உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் தாய் நிலம் எப்படி போனா உங்களுக்கு என்ன, தரிசா போனா என்ன, குப்பை மேடானா என்ன, அது அதனால என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஸ்டெர்லைட்டு கேரளாவில் வைக்கல? ஏன் அணுவுல கேரளாவில் இல்லை? தம்பி, ஏன் கேரளாவில் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கல? ஏன் மீத்தேன் ஈத்தேன் கேரளாவில் எடுக்கல? ஏன் இந்த ஸ்டெர்லைட் அங்கே வைக்கல? அங்கேயும் கடற்கரை இருக்குல்ல? ஏன் அணுவுல முதல்ல அங்கதானே வந்தது? ஏன் அங்கிருந்து இங்க வந்தது? அவன் நாம் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு முடிவெடுக்கிறான். நீங்க அப்படி முடிவெடுக்கல. அவனுக்கு என்ன செய்ய, அவனுக்கு என்ன, அந்த மண்ணை மக்களை உயிரா நேசிக்கிற தலைவன் இருக்கான். எனக்கு இல்ல. எனக்கு இருக்கிறது தலைவன் இல்ல, தரகர்கள், கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு தடவையும் தலைவரை தேர்வு செய்யறோம்னு. அது கெடுவாய்ப்பா தரகர்களையே தொடர்ச்சியா தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு பகுதியில் இவ்வளவு பிரச்சனைனா நாடங்களும் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நினைக்காதீங்க. அரசு அலுவலர்கள் இருந்து, மருத்துவர்கள் இருந்து, செவிலியர்கள் இருந்து, ஆசிரியர் பெருமக்கள் இருந்து, பேராசிரியர்கள் இருந்து, எல்லா நிலையிலும் இந்த பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வேளாண் கல்லூரிக்கு படிக்கத்தானே என் பிள்ளைகள் போச்சு. 21,000 பேர், அதுல 80 விழுக்காடு பெண் பிள்ளைகள், மாணவிகள். அவங்கள போய் நில அளவை, டிஜிட்டல் நில அளவைக்கு போன்னு சொல்லி அதுக்கு ஒதுக்கப்பட்ட 1,800 கோடி அந்த காசை வச்சு அதுக்கு உரிய பணியாளர்கள்ட்ட தானே நீங்க அளவு எடுத்திருக்கணும். படிக்க போன பிள்ளைகளை கொண்டு வச்சு அவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்கும்? அந்த பிள்ளைகளை அதிகாலையில் கூட்டி கொண்டு காட்டுக்களை மேட்டு கிளம்பி வெயில அலைனா அந்த மலையிலையும் செடிகளுக்குள்ள எந்த ஓய்விடம் இருக்கு, என்ன இருக்கு, என்ன பாதுகாப்பு இருக்கு? 10 பிள்ளைய நாய் அடிச்சிருச்சு, ஒரு பிள்ளைய பாம்பு அடிச்சிருச்சு. யாரு பதில் சொல்றது இதுக்கெல்லாம்? எல்லா இடங்களும் பிரச்சனை. நெல்லை மாவட்டத்தில் சாதி பிரச்சனை அதிகமாக போயிருக்கு. பள்ளி மாணவர் கல்வி மாணவர்கள் கேள்விப்பட்டிருக்கு. ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல ஜாதி பிரச்சனை நாம் தமிழர் சார்பாக அரசியல் வாரியம் தெரிவிக்கணும். என்ன செய்ய, அரசுக்கு தெரியாதுன்னு தான் நான் வலியுறுத்தலாம். அதுக்கு தான் தெரியுதே. சொல்லுங்க, அரசுக்கு தெரியாது இருக்கான்னு சொல்லுங்க. சமூக நீதியான அரசு ஜாதி மதமற்ற அரசு. ஆனால் இவங்க தீர்க்கப்பட்டு பதவியேற்றது நிறைய அந்த மாதிரி நீங்களே கேள்வியில் எப்படி சொல்லுங்க? சமூக நீதி அரசு, சாதி மத பாகுபாடற்ற அரசுன்னு சொல்றாங்க. அப்படிதான் நீங்களே சொல்றீங்க. ஆமா சொல்றாங்க. அப்படிதான் நாங்களும் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? மாஞ்சோலை மக்கள் மட்டும் இல்ல, இப்படி பல இதுல டாண்டி தொழிற்சாலையில் அந்த தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்ச நம்ம மக்கள், இப்படி நாடங்களும் பல பேர் சொந்த நிலத்துல நம்ம மக்கள் ஏதிலிகளா இருக்காங்க. அதுல மாஞ்சோலை மக்களும். இதுக்கு ஒரே தீர்வு தான் தம்பி. இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன்ட்ட அதிகாரம் வரணும். வந்ததுன்னா இந்த பிரச்சனையை தீர்க்கப்படும். இல்லைன்னா கேட்கத்தான் முடியும். என்னால கேட்கத்தான் முடியும், தீர்க்க முடியாதுல்ல. அது செஞ்சிருக்கேன், அது தீர்வு கண்டிருக்கேன். அது மாதிரி இதுக்கும் போராடி தீர்வு காணுவேன். நீங்க எல்லாம் அன்னைக்கு என் கூட இருங்க.